ஜியோ பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான திருப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, ரஷ்யா திடீர்னு லாத்வியாவோட சில மினிஸ்டர்ஸையும், எஸ்தோனியாவோட சில மினிஸ்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் எஸ்தோனியாவோட பிரைம் மினிஸ்டரான காஜா காலஸ் அவர்களையே வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டட் லிஸ்ட்ல சேர்த்திட்டாங்க ரஷ்யால. ஏன் என்ன காரணம் அப்படின்னு எஸ்தோனியா தரப்புல இருந்து இந்த ஃபாரின் மினிஸ்டர் வந்து விளக்கம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து விளக்கம் கொடுத்துட்டு போங்க அப்படின்றது போல கேட்டுக்கிறாங்க. ஏன்னா லுத்தியானியாவோட சில மினிஸ்டர்ஸையும் வாண்டட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதனால கேட்டுக்கிறாங்க. ஏன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ரஷ்யா தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த சோவியத் சோல்ஜர் மான்யூமெண்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிலைகள் அதை பத்தின விஷயங்களை வச்சிருப்பாங்க இல்லையா, அதை சேதம் விளைவிச்சதுக்காக கிரிமினல் கேஸ் மூலயமா உங்களை நாங்கள் வந்து வாண்டட் லிஸ்ட்ல ஆட் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த சோவியத் யூனியன் பொறுத்த வரைக்கும், அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது பேட்ரியாட்டிக் வார் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க அதிகமான உயிர் சேதங்களை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க இந்த நாசி படைக்கு சண்டை பிடிக்கும் போது. அது நம்மலாம் வேர்ல்டு வார் டூம்போம், பட் அவங்க வந்து பேட்ரியாட்டிக் வார் அப்படிம்பாங்க. அதனால அந்த மான்யூமெண்ட்ஸ் வந்து சேதப்படுத்தினா அவங்க இது போல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத ரஷ்யா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, வாண்டட் லிஸ்ட்ல ஆட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன? ஏன்னா எஸ்டோனியோட பிரைம் மினிஸ்டர் வாண்டட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன, ரஷ்யா நாங்க அவங்கள பிடிக்க போறோம் அப்படின்னு உள்ள ஆர்மி அனுப்பிச்சிருவாங்களா? ஏன்னா சமீபத்துல ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் கூட சொல்லியிருந்தார், நானே என்கரேஜ் பண்ணுவேன் போய் அடிங்க ரஷ்யா அப்படின்றது கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஷேப் ஆயிட்டு வருது ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதோட புரிய வருது. இந்த என்ன ஷேப் ஆயிட்டு இருக்கு, என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நம்ம தெளிவா செந்தில் டி கோச்ல பார்ப்போம். பட் இதெல்லாம் செய்திகள் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரான்ல ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு. இது வந்து இந்த கேஸ் பைப் லைன் நடந்த வெடி விபத்துனால இது போல நடந்திருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இழப்பு ஈரானுக்கு. ஏன்னா மிக முக்கியமான பகுதிகளுக்கு போக வேண்டிய இந்த கேஸ் சப்ளைஸ்லாம் இது மேல ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. ஏன்னா அந்த ஈரானோட சென்டர் பகுதியில் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல ஆரோ மார்க் போட்டிருக்கும், அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது நார்த் கொரியா செவரல் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆஃப் ஜப்பான்ல வந்து விட்டு விளையாடிக்கிறாங்க. இதை வந்து சவுத் கொரியாவோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இருப்பார்ல யோன் ஹாப் அவர்கள், அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த வருஷத்துல க்ரூஸ் மிசைல் மட்டும் விட்டு விளையாண்டது 5 தடவை விளையாடி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. நேத்திக்கு தான் வந்து சவுத் கொரியா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. நேத்திக்கு செய்தியில் கூட சொல்லியிருப்பேன், இது போல ஒரு சின்ன ப்ரொவகேஷன் கூட நாங்கள் வந்து விடமாட்டோம், பதிலடி செம்மையா இருக்கும், அப்படியே க்ரஷ் பண்ணிடும் அப்படிங்கிறத விட மிரட்டி விட்டுருந்தாங்க. இந்த இருதரப்பே அப்படித்தான் வருது ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது. ஆனால் இவங்க வந்து பக்கம் இந்த பக்கம் போட ஒரு 50 மிசைல் போடு, இந்த பக்கம் போட ஒரு மிசைல் அப்படிங்கிறது போல விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க நார்த் கொரியா. எத்தனை மிசைல் எக்ஸாக்டா போச்சு அப்படிங்கிற கவுண்ட் கொடுக்கல, ஆனால் நம்பர் ஆஃப் மிசைல் போயிருக்கு அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இந்த சைடு இவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்கிறாங்களா. அடுத்தது இந்த ஆப்பிரிக்கா பக்கம் போயிடலாம். ஏன்னா ஆப்பிரிக்கால இந்த செனிகள்ல ஆட்சி கவிழ்ப்பு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுல கேள்விகள் வருது. காரணம் என்னன்னா, போராட்டங்கள் வலுத்துக்கிட்டு இருக்கு, பயங்கரமான மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஆர் காங்கோ இருக்கு இல்லையா, இந்த எம்பசிஸ்லாம் குறி வச்சு தட்டி தூக்குறாங்க. அது இந்த மேற்குலக நாடுகளோட எம்பசிஸா, அங்கேயும் மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்து ட்ரூப்ஸ் அவங்களோட பார்டர் பகுதியில டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க சேஃப்டிக்காக அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த பக்கம்லாம் இது போயிட்டு இருக்குதா. அடுத்து இவங்க திருப்பி வராங்க. இந்த மாலி, நிஜர், புர்கினா ஃபேசோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன் யூனியன், இந்த எக்கோவாஸுக்கு அமைப்பு இருக்குல்ல, அதுல இருந்து வெளியே போறேன்னு சொன்னதுக்கு இந்த ஆப்பிரிக்கன் யூனியன் தரப்பு வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து நம்ம ஏன் இந்த சிஎஃப்எஃப் ரேங்க் யூஸ் பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு புது கரன்சி வச்சுக்கலாமே அப்படிங்கிறது போல முடிவெடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறது போல ஒருத்தங்களுக்கு ஒரு நபர் இந்த பேட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல இந்த இப்ராஹிம் தாகூர் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டாரு. இது போல இப்ப அது வைரலா மாறிட்டு இருக்கு. ஓகே, ஒரு புது கரன்சி, ஒரு புது கூட்டணிக்கு இந்த 3 நாடுகள் திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த சூடான்ல பேராமிலிட்டரி போர்ஸோட கை ஓங்கிடுச்சு, சாது கை குடுத்தியாச்சு புட்டின் அவர்களோட. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மாலி, புர்கினா ஃபேசோ, நிஜர், இவங்க எல்லாருமே வந்து ஒரு அணில கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா யூனியனுக்கும் மேல ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆயிருமே. ஏன்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லிபியால ரஷ்யாவுக்கு சார்பா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள், அது பக்கத்துல இருக்கக்கூடிய அல்ஜீரியா, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா இது ஒரு மாபெரும் கூட்டணியா இருக்கும். அப்புறம் கீழே காங்கோ, டிஆர் காங்கோ, இவங்க எல்லாம் ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஆல்ரெடி கபான்ல ஆட்சி கழிப்பு நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு மாசான ஒரு யூனியன் இந்த சைடு ரஷ்யாவுக்கு ஆதரவா வந்துடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது வந்து அதாவது இந்த ஆப்பிரிக்கன் நியூஸ்லாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து அப்படி இந்த மிடில் ஈஸ்ட் போயிட்டோம்னா திரும்பவும் ஹவுதி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது இந்த இதே போல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ரஃபால வந்து இஸ்ரேல் இது போல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சீருக்கு கீழே வந்து கேபிள் போயிட்டு இருக்கலாம், அந்த கேபிள் நாங்கள் கண்டிப்பா கட் பண்ணி விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியா பண்ணுவீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும்
நான் இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போன பதிவு ரெக்கார்ட் பண்ணும்போது இது போல யூஎஸும் யூகேவும் ஹவுதி நிலைகள் மேலே தாக்குதல் பண்ணதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில் அதிகாலை 3 மணிக்கு ஒரு விஷயம் வந்துருந்தது. இன்னைக்கு காலையில் திரும்பவும் யூஎஸும் யூகேவும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்னு. இப்போ வந்து பார்த்தோம்னா திரும்பி சொல்லிக்கிறாங்க, திரும்பவும் மீண்டும் பண்ணிக்கிறாங்க. யூஎஸ் யூகே 2 ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க ஹவுதிஸோட சில நிலைகள் மேலே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்களும் சும்மா இல்லை, சில ஸ்ட்ரைக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, மிசைல்கள் ஏவியிருக்கிறாங்க ஹவுதிகளும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாறி மாறி அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் பைப் லைன் வெடிச்சிருக்குது. அப்புறம் அந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இஸ்ரேல் காசா பகுதிக்குள்ளே ரொம்ப டீப்பாக பெனிட்ரேட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட இப்போ இவாக்குவேட் பண்ண சொல்லிட்டாங்க. அது இந்த நசீர் ஹாஸ்பிட்டல் வந்து இவாக்குவேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து ஆகாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஸ்னைப்பர் கண்ட்ரோல் வச்சு சும்மா த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இஸ்ரேல். அதனால அங்கே இருக்கிற மக்கள்லாம் வேறு வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அப்புறம் எப்பவும் போல இஸ்ரேல் சில ட்ரோன் தாக்குதல் பண்ணதுனால ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனோ கட்ரஸ் அவர்கள் வார்னிங் கொடுத்துக்கிறாரு. இப்போ வரைக்கும் காசால தாக்குதல் பண்ணதுனால 28,000 பேத்துக்கு மேலே இறந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது ரஃபாக்குள்ள மிகப்பெரிய அளவில் தாக்குதலை முன்னெடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உயிர் சேதங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறது போல பல நாடுகள் கண்ணு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ லெபனான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட வடக்கு பக்கத்தில் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸில் இதனால ஒருத்தர் இறந்துட்டாரு, சிலருக்கு காயமடைஞ்சிச்சு இஸ்ரேல் தரப்புல அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிறாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க லெபனானில். இதனால லெபனானில் சில சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க, பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம இந்த செலிடோ வந்துடலாம். அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய செலிடோ. நேத்திக்கு ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், நேத்திக்கல இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த பதிவில் இருந்திருக்கும் இது போல் ரஷ்யா ஒரு மிசைலை ஏவி விட்டுருக்காங்க, அந்த இடத்துல அதிகமான உக்ரைனியன் வீரர்கள் இருந்ததாகவும் அந்த இடத்துல அதிகமான வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வந்தது இல்லையா. அந்த பகுதி வந்து செலிடோ. அந்த செலிடோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் மட்டும் இல்ல சிவிலியன்ஸும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, பிப்ரவரி 13 ரொம்ப சாயங்காலம் இருட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் மேல முதல்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்க்குலாம் அதிகமா டேமேஜ் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் ரஷ்யா பிப்ரவரி 13 நைட்டு 14 அதிகாலை திரும்பவும் அதே செலிடோவில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்திக்கிறாங்க. இந்த தாக்குதல்னால சிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பாதிப்படைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பல மக்கள் வாழ்கிற குடியிருப்பு பகுதியில் இந்த மிசைல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இதனால அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் வந்து பெருமளவில் சேதம் ஏற்பட்டதுனால ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் எவாக்குவேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உயிர் சேதம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டதாகவும் 12 பேர்த்துக்கிட்ட காயமடைஞ்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த 3ல் 1 குழந்தை அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்ய தரப்புலையும் சில சோர்ஸ்லாம் கொடுக்குற வீடியோலாம் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் இருந்ததுக்கான அடையாளங்கள் தெரியுது. ஏன்னா நம்ம நேத்தி கூட ஒரு பதிவு பார்த்துருந்தோம், ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த பாஸ்கெட் பால் பிளே கிரவுண்டில் வந்து ட்ரோன்களை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உக்ரைனோட ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வீடியோ பதிவுலாம் போட்டிருந்தாங்க. அது போல் இவங்களே இருக்கிற இடத்தெல்லாம் காமிச்சு கொடுத்து இது போல் அடி வாங்கிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. பட் இருந்தாலும் இல்லை அங்கெல்லாம் மக்கள் வாழ்கிற பகுதி தான் அப்படிங்கிறது போல் உக்ரைன் தரப்புன்னு சொல்கிறாங்க. பட் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருதரப்புல என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. நீங்கள் தான் கூட்டி கழிச்சு எது சரியாக இருக்குன்ற முடிவு எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு கொண்ட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.